இந்த ஹைப்பர் கிரேஸ் கிருபை பிரசங்கத்தினாலே அநேக குடும்பங்கள் வெளிநாடுகளிலே சீரழிந்து கொண்டிருக்கிறது. அநேக கிறிஸ்துவ குடும்பங்களில் டைவர்ஸ் செப்பரேஷன் பிரிந்து போயிடுறாங்க. காரணம் என்னென்னா, இதனுடைய உபதேசமே நீ எவ்வளவு பாவம் செஞ்சாலும் உனக்கு மனஸ்தாபம் வேண்டாம், நீ ஒரு நீதிமான் என்ற உணர்விலே இருன்னு சொல்கிறதுனால இதை நம்புகிற அநேக வாலிபர்கள், ஈவன் பாஸ்டரும் கூட பாவத்தில் விழுந்து வருடத்திற்கு நூற்றுக்கணக்கான ஊழியர்கள் ஊழித்து விட்டுட்டு போயிடுறாங்க. அநேக சபைகள் வருடம் மூடப்படுகிறது. காரணம் என்னன்னா, இந்த பொல்லாத ஹைப்பர் கிரேஸ் கிருபையின் உபதேசம். வெல்கம் டு ட்ரூத் இன் தமிழ். நான் போதகர் ஜேக்கப் ஜெயராஜ். இந்த ஹைப்பர் கிரேஸை குறித்து இது 3வது எபிசோட். கவனமாக கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கவனிங்க, இந்த ஹைப்பர் கிரேஸை நாம் ஏன் இவ்வளவு கடுமையாக எதிர்க்கிறோம்? இந்த கள்ள உபதேசத்திற்கு விரோதமாக ஏன் நம்ம நிற்கிறோம்? இந்த கள்ள உபதேசத்தினுடைய வேறு என்னென்னா, கர்த்தர் உன்னுடைய நிகழ்காலங்க பாவத்தை மட்டும் இல்லை, இனிமேல் நீ செய்ய போகிற பாவத்தை கூட மன்னிச்சிட்டாரு. எவ்வளவு தான் நீ அக்கிரமம் செஞ்சுட்டாலும் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு? மன்னிச்சிட்டார். முதலாவது, இந்த மனநிலையில் அவங்க இருக்கிறதுனால அடுத்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே மன்னிக்கப்பட்டதானே, அதனால் மனம் திரும்ப வேண்டும் என்று அவசியமே கிடையாது. இப்போலாம் சின்ன பாவம் பண்ணிட்டோம்னா கூட நம்மளால் ஜெபிக்க முடியறதில்ல. மனம் திரும்பணும், ஆண்டவரே மன்னிங்கன்னு கேட்குறோம். அதெல்லாம் நீ கேட்காத. அடுத்தது, அப்படி கேட்கணுன்னா நம்ம அறிக்கை செய்வோம். அந்த ஒரு கன்ஃபெஷன், அந்த மன வேதனை, அதாவது அந்த காட்லி சாரோ கூட உனக்கு தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே நீ தான் மன்னிக்கப்பட்டியே. நீ இனிமேல் செய்கிற பாவத்தெல்லாம் ஆண்டவர் ஏற்கனவே மன்னிச்சிட்டாரு. வேதம் முழுக்க நம்ம செஞ்ச பாவத்தை தான் ஆண்டவர் மன்னிச்சுட்டு இருக்காரு. செஞ்சு கொண்டு இருக்கிற பாவத்தையும் மன்னிச்சிட்டாரு, அறிக்கைட்டும் மன்னிச்சார், மனம் திரும்பணும். ஆனால் இனி செய்ய போகிற பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிட்டாருன்னு வேதத்தில் எங்கன்னா இருக்கா? அத்தனை நிருபங்களும் செய்த தவறுக்காக எழுதப்பட்டதே தவிர அவர்களை சரிப்படுத்தும்படியாக, மற்றபடி செய்ய போகிற பாவத்திற்கு எதுவுமே எழுதப்படலை. இது எங்கே போய் அவங்கள கொண்டு போய் விடுதுன்னா, ஆன்டினோமனிசம். அதாவது நமக்கு ஒரு சட்டங்கள், லா எதுவுமே கிடையாது, லாலெஸ் பீப்புள். கிருபைன்னு வச்சுட்டு நம்ம எப்படின்னா வாழலாம். இந்த ஒரு மனநிலை அவங்களை எங்கே தள்ளுதுன்னா, நீ எவ்வளோ பாவம் செஞ்சாலும், இது அவங்களுடைய டாக்ட்ரின். இந்த கிருபை பிரசங்கியார் இங்கே பிரசங்கம் பண்ணுறாங்களே, அவங்களுக்கு இந்த டாக்ட்ரின் என்னென்னு தெரியாது. அதனால தான் பகிரங்கமாக நான் கிருபையின் பிரசங்கியார்னு தமிழ்நாட்டில் யாராச்சும் சொல்லுங்கள் பார்க்கலாம். பகிரங்கமாக சொல்லுங்கள் ஒரு 4 பேரை. அதுபோல் ஜோசப் பிரின்ஸ் இருக்கார்ல, அவர் எப்படி டீச் பண்ணுறாரோ அதுபோல் டீச் பண்ண சொல்லுங்கள். இவங்களால் அது முடியாது. ஏன்னா இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் அல்லது இங்கே இருக்கிற சவுத் இந்தியனுங்களுக்கு ஓரளவு சத்தியம் நன்றாக தெரியும். ஆகவே இவங்க ஆட்டுத்தோலை போத்தின்னு ஓனாய். அதனால தான் இங்கே யார் இது போல் பிரசங்கம் பண்ணுறாங்களோ அவங்களை குறித்து நான் இன்னும் பேசலை. காரணம் என்னென்னா, ஓப்பனாக சொல்ல மாட்டேன்றாங்க. ஜோசப் பிரின்ஸு சொல்லிகிட்டு இருக்கார். அதனால தான் நான் சொல்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த போதனை, நீ எவ்வளோ தான் பாவம் செய், கர்த்தர் உன் மேலே வச்சுருக்கிற அந்த ஃபெல்லோஷிப் அது கட்டாவாது. இந்த மனநிலை அடுத்தது எங்கே போய் விடுதுன்னா, பாவத்திற்கு வேண்டிய அந்த தண்டனை, பாவத்துக்கு வேண்டிய அந்த கான்சிக்வன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒருத்தன் பாவம் செஞ்சால் அந்த கான்சிக்வன்ஸ் இருக்குல்ல, ஆண்டவர் கூட சொல்கிறாரு. அந்த கன்னிகைகளை உதாரணத்தை சொல்லுவார். 10 பேரும் தூங்கினாங்க, அதில் ஆயத்தமாக இல்லாதவங்க என்ன பண்ணாங்க? வெளியே நின்றாங்க. அடுத்தது எஜமான் வரான். அவன் யாரை விட்டுட்டு போனானோ பொறுப்பில் அவன் சரியாக பார்க்கல. அதனால் அவன் என்ன பண்ணுறான்? அழுகையும் பற்கொடிப்புமான இடத்துல அவன் என்ன பண்ணுங்க, தள்ளுங்கன்னு சொல்லுவான். இந்த மாதிரி ஊமையெல்லாம் ஆண்டவர் சொல்வார். ஸோ ஆண்டவரோட வார்த்தைக்கு விரோதமாக, வசனத்துக்கு விரோதமாக நடக்கும் போது சில கான்சிக்வன்ஸிங் இருக்கிறதா பைபிள் சொல்லுது. ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ எவ்வளோ பாவம் செஞ்சாலும் உனக்கு அதுக்கு வேண்டிய தண்டனை எதுவுமே கிடையாது. ஆவியில் நடக்கிறவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்போ எதற்கு பவுல் சொல்கிறாரு? சில பட்டியலை போடுவார் கலாத்தியரில். இது போல் பாவம் உள்ளவங்களாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது, சுதந்திரிக்க மாட்டாங்கன்னு ஏன் சொல்கிறாரு? விசுவாசிக்கு தானே அதை சொல்கிறாரு. உங்களுக்கு விளங்குதுங்களா? அதுதான் இவங்களோட ட்ரிக். என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கான்சிக்வன்ஸே ஒன்றுக்கு இருக்காது. ஆண்டவர் மன்னிச்சிட்டார், செஞ்ச பாவத்தை மன்னிச்சிட்டாரு. தெரிஞ்சும் இனிமேல் வேணும்னு பாவத்தை செஞ்சுன்னா, எபிரேயர் 10 என்ன சொல்லுது? தண்டனை பயங்கரமாக வரும்னு காத்துருன்னு சொல்லுது. விளங்குதுங்களா? இப்போது இந்த நாளில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, 2 எபிசோட் முடிஞ்சிச்சு. இந்த 3வது எபிசோடில் ரிப்பன்டன்ஸ் இவங்க என்ன சொல்கிறாங்க, கன்ஃபெஷன் இவங்க என்ன சொல்கிறாங்க, அதை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது இவங்க சொல்லுகிறது என்னென்னு ஜோசப் பிரின்ஸ் என்ன சொல்கிறாரு நான் போடுறேன், அதை கவனிங்க. The word repentance, like Joel said, is from the Greek word metanoia, which literally means change your mind. And every time, like Joel or me preaching the word, without using the word repentance sometimes, but people's minds are being changed all the time. From thinking this way negatively to thinking positively. இவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நாம் மனம் மாறுவது நெகட்டிவாக மனம் மாறுறது நெகட்டிவாக. நாம் எதுக்கு அப்படி நெகட்டிவாக திங்க் பண்ணணும்?
அப்படின்றார். அடுத்தது மனம் மாறுகிறதுனா என்ன? ரிப்பன்டன்ஸ் என்றால் என்ன? மெட்டோனோயா என்றால் உன்னுடைய மனதை நீ சேஞ்ச் பண்ணுறது. க்ரீக்கில் மெட்டோனோயானா மனதை சேஞ்ச் பண்ணுறது தான். ஆனால் எப்பொழுதும் செக்குலர் லாங்குவேஜ் வேறு, கிறிஸ்டியன் லாங்குவேஜ் வேறு. உதாரணத்துக்கு செக்குலர் லாங்குவேஜ், அவன் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அவன் சேவ் ஆகிட்டான். என்னப்பா அவ்வளோ பெரிய ஆபத்து கேள்விப்பட்டேன், என்னாச்சு? அப்பா ஏதோ நான் சேவ் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னார்னா ஆக்சிடெண்ட்லேருந்து காப்பாற்றப்பட்டாருன்ற அர்த்தம். ஆனால் கிறிஸ்டியன் கான்டெக்ஸ்டில் சேவ்னா அப்படி இல்லை. சால்வேஷன், நீங்கள் சேவ் ஆகிட்டீங்களா? அப்படி இல்லை. முதலாவது ரீஜென்ரேஷன், பிறகு ரிப்பன்டன்ஸ், கன்ஃபெஷன், சாங்டிஃபிகேஷன், ஜஸ்டிஃபிகேஷன், சால்வேஷன், ரீபர்த், அப்படி வரும். இந்த சேவ் ரட்சிப்புக்குள்ளாக சிலுவையிலிருந்து எல்லாமே அடங்கியிருக்கு. அப்போ கிறிஸ்டின் கான்டெக்ஸ்ட்டு வேறு. அப்போ சேவனை செக்குலராக நம்ம எடுக்க முடியுமா ப்ளைனாக? அடுத்தது இவர் சொல்லுகிறதுனால நான் சொல்கிறேன். அடுத்தது ஸ்பிரிட், அதாவது ஆவியின் கனின்னு சொல்லப்பட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி ஸ்பிரிட் கேபிட்டல் எஸ் வருதெல்லாம் பரிசுத்தாவியினர் குறிக்கிறது. நீங்கள் லிட்ரலாக க்ரீக்கில் எடுத்தீங்கன்னா நும்மா என்றால் காற்று அல்லது பிரித் என்ற அர்த்தம். சரிங்களா? அப்போ பரிசுத்தாவினர் வெறும் காற்று என்று எடுக்க முடியுமா ப்ளைனாக எடுத்தா? கிறிஸ்டின் கான்டெக்ஸ்டில் நுமா என்றால் ஆவியானவர் என்றால் அவர் தெய்வத்துவம் வாழ்ந்தவர், திரியேக தெய்வத்தில் ஒருவர். உங்களுக்கு விளங்குச்சிங்களா? அப்போ கிறிஸ்டின் கான்டெக்ஸ்டே வேறு நிறைய விஷயத்தில். கிறிஸ்டின் கான்டெக்ஸ்டில் ரிப்பன்டன்ஸ் என்றால் ஒரு காட்லி சாரோ. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது ஏற்றுக்கிறது இல்லை. இவங்க என்ன சொல்கிறாங்க? அடுத்தது நீ பாவமே செஞ்சாலும் நீ அதை பற்றியெல்லாம் கஷ்டப்படுற, நீ ரைச்சஸாக இருக்கிற நீ சொல்லு. பாருங்கள் இந்த வீடியோ. திருடுறவன் என்ன தம்பி? நீ கிறிஸ்துவுக்கு முன்னாடி ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி நீ திருடுன, உன் பெயர் என்ன? திருடன். இப்போ கிறிஸ்துவ நீ ஏற்றுக்கினேன், உதாரணத்துக்கு ஏதோ ஒரு காரியத்தை திருடிடுற, அப்போ உன் பெயர் என்ன? திருடன் தாங்க. இப்போ என்ன நீதிமான் திருடனா நீ? திருடன் தானே. If you sin, right, you're still righteous. இவரே பாவம் செய்யும்படியே தூண்டி விடுறாரு. Every single day you have temptations. Every single day, sometimes it's not just temptation, you cross the line. All right? Your thoughts may go awry. அவர் என்ன சொல்கிறாரு? சில சமயத்தில் நீ விழுந்துருவ, பாவம் செஞ்சிருவ. அது எந்த பாவத்தைனா நீ ஆட் பண்ணிக்க, அப்போ கூட எந்த மனஸ்தாபம் உனக்கு வேண்டாம். சொல்கிறாரு கேளுங்க. Your eyes may be wayward. Your feet might go to a wrong direction. So whatever it is, God says every day, don't forget. Confess you are righteous. இதனால தான் அநேக ஊழியர்களும் ஊழியக்கார மனைவியும் கூட வெளிநாட்டில் அநேக தவறுகளை ஈடுபடுறாங்க. டைவர்ஸுங்களும் செப்பரேஷனும் நடந்துகிட்டு இருக்குது இந்த கள்ள உபதேசத்தினால. நீங்கள் எடுத்து பாருங்கள், இது போல் கரிஸ்மேட்டிக், இது போல் இவாஞ்சலிக்கல் கிறிஸ்டியனுங்க தான் அதிகமான அளவில் டைவர்ஸும் செப்பரேஷனும் இருக்குது. கன்ஃபஸ் யுவர் சின் இல்லை, அதாவது நான் பாவம் பண்ணிட்டேன் என்ன மன்னிங்க ஆண்டவர், அது இல்லை. நீ பாவமே பண்ணாலும் நீ திருடிட்டேன்னு வைப்பா, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்ட, சமுதாயத்துக்கு கேடான தப்பு பண்ணிட்டா கூட, ஆண்டவரே நான் நீதிமான், என்னை நீதிமான் ஆக்கியிருக்கிறீர் அப்படின்னு நீ சொல்லணும். ஜட்ஜு கேட்குறாரு, என்னப்பா தப்பு பண்ணிட்டியே? இல்லை சார், நான் நீதிமான், தேவன் என்னை நீதிமான் ஆக்கியிருக்கிறார். அப்போ ஜட்ஜு என்ன சொல்லுவார்? இவன் மனம் திரும்புகிற மாதிரி இல்லை. ஒன்று இவனை போய் என்ன பண்ணுங்க, கீழ்ப்பாக்க நிமாசம் கொண்டு போங்க. அடுத்தது அவர் பார்ப்பார், இவன் குற்றத்தை என்ன பண்ண மாட்டேன்றான், ஒற்றுக்கொள்ள மாட்டேன்றான், தண்டனை இவனுக்கு அதிகமாக தான் ஆகும். உங்களுக்கு விளங்குதுங்களா? செக்குலராக பார்த்தாலும் ஸ்பிரிச்சுவலாக பார்த்தாலும் இதெல்லாம் அன்பிப்ளிக்கல். இப்போ நம்ம மனம் திரும்பி ஏதோ ஒரு தப்பு பண்ணோம், நம்ம மனம் திரும்புகிறது வேதத்தின் அடிப்படையா இல்லையா என்று வேதத்தை நம்ம கேட்டுடலாம். 2 கொரிந்தியர் 7:8-9-10 படிக்கலாமே. ஆதலால் நான் நிருபத்தினாலே உங்களை துக்கப்படுத்தி இருந்தும் அந்த நிருபம் கொஞ்சம் பொழுதாகிலும் உங்களை துக்கப்படுத்தினதென்று கண்டு நான் மனஸ்தாபப்பட்டிருந்தும் இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறதில்லை, இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புகிறதுக்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். ஆமென். மனம் திரும்பணும். நீ மனம் திரும்பின பாரு, அதனால் சந்தோஷப்படுகிறேன் என்று பவுல் சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஜோசப் பிரின்ஸ் ஐயாவுக்கு நீ மனம் திரும்புறது அவருக்கு சந்தோஷம் இல்லை. அப்போ இவர் யாருன்னு பாருங்கள். தவறு செய்கிற மனம் திரும்புகிற பவுல் சந்தோஷப்படுறாரு, பரிசுத்த ஆவியை பெற்றவர். நீ தவறு செய்கிற, நீ மனமே திரும்பாதன்றாரு. அப்போ இவர் எந்த ஆவியை பெற்றிருக்கணும்? இந்த ஊழியர். உங்களுக்கு விளங்குதா தம்பி? இப்போது நிறைய பேர் இது ஏன் சொல்கிறேன்னா, சவுத் இந்தியாவில் அநேகர் ஜோசப் பிரின்ஸ் அவர்களை பின்பற்றுகிறார்கள். அவங்களுக்கு தெரியல சத்தியம் அவர் என்ன போதிக்கிறார் என்று. அதுதான் சொல்கிறேன், இந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பிள், அடுத்தது ஹைப்பர் கிரேஸ் போதிக்கிறவர்கள் ஆட்டுத்தோலை போற்றின ஓநாய்கள். அடுத்தது படிங்க.
நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. தேவனுக்கேற்ற துக்கம், அதுதான் ஒரு தப்பு பண்ணிட்ட பிறகு காட்லி சாரோன்னு ஒன்று இருக்குல்ல, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். எந்த துயரம்? ஸ்காலர்னு சொல்கிறாங்க, ஏதோ கர்த்தருக்கு விரோதமாக ஒரு தவறு ஏதோ நடந்துடுச்சு, அதை குறித்து ஒரு வேதனை. பேதுருக்கு இல்லையா அந்த வேதனை? அதாவது ப்ராடிக்கல் ஃபாதர், அதாவது ப்ராடிக்கல் சன்னுன்னு வாங்க, நான் ப்ராடிக்கல் ஃபாதர்ன்றேன். அந்த நல்ல தகப்பனுக்கே மகன் மேலே ஒரு அன்பு இறக்கம் இருந்து கூட மகனுக்குள்ளே என்ன இருந்தது? தேவனே உமக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சேன்னு நினைக்கிறான். தாவீது தவறு செய்யும்போது கூட தேவன் ஒருவருக்கே விரோதமாக பாவம் செஞ்சேன்றான். அப்போது ஒரு மனுஷன் பாவம் செய்யும்போதோ மனுஷருக்கு விரோதமாக பாவம் செஞ்சாலும் அவன் அவர்களுக்கு விரோதமாக செய்கிறதுக்கு முன்னாடி தெய்வத்துக்கு விரோதமாக தான் அவன் முதலாவது செய்கிறான். அதனால தான் அந்த ஸ்டோரியில் ஜீசஸ் சொல்கிறாரு, பரத்துக்கு விரோதமாகவும் என் தகப்பனுக்கு விரோதமாகும். இங்கே தாவீது சொல்கிறான், தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக பாவம் செஞ்சேன், உரியாவை கொன்றவன், பெத்சேபாள் இடத்துல தவறு செஞ்சுவேன், இது போல் பண்ணிட்டேனேன்னு இல்லை, தேவனே உமக்கு விரோதமாக பாவம் செஞ்சேன்றான். அது சொல்லுங்கள் பார்க்கலாம். அது சிலுவைக்கு முன்னாடின்னுவாங்க இவங்க. இப்போ மனம் திரும்புகிறதை குறித்து பவுல் சிலுவைக்கு முன்னாடி சொன்னாரா பின்னாடி சொன்னாரா? பின்னாடி தான் சொன்னார். யூ காட் இட்? அப்போது ஒரு தேவனுக்கேற்ற ஒரு சாரோ, ஒரு துக்கம் அடைஞ்சு நம்ம மனம் திரும்பணும்னு வேதத்தில் பார்க்குறோம். படிங்க. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடம் இல்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதல் என்ன ஆகுதா? காட்லி சாரோ நமக்குள்ளே உண்டாக்குறது என்று பவுல் தெளிவாக சொல்லுகிறார். நீங்கள் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கினாலும் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கினாலும் அநேக முறை சபைக்கு வார்னிங் பண்ணிகிட்டே இருப்பார். நீ மனம் திரும்பாத பட்சத்தில் இது நடக்கும், நீர் மனம் திரும்பு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். கிறிஸ்டியன் லைஃப்பில் ரிப்பன்டன்ஸ், மனம் திரும்புவது மிக முக்கியமானது. அது மிகவும் முக்கியமானது. நீங்களும் தப்பு பண்ணுவீங்க, நானும் தப்பு பண்ணுவேன், நீங்களும் தப்பு பண்ணுவீங்க. நம்ம மனுஷருங்க, நான் தவறே செய்ய மாட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது. உங்களுக்கு விளங்குச்சிங்களா? அப்போ சில சமயத்தில் தவறுகள் நடக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு பேசும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? குத்தப்பட்டு மனம் திரும்புகிறோம். அது இவங்க வேண்டான்றாங்க. அடுத்தது அந்த மனம் திரும்புவதற்கு முக்கியமானது கன்ஃபெஷன். அங்கே தான் அறிக்கை செய்கிறோம். நீங்கள் 1 யோவான் 1:9 படிங்க பார்க்கலாம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அப்போ வேதம் தெளிவாக சொல்லுது, நம்முடைய பாவங்களை நம்ம என்ன பண்ணணும்? அறிக்கை செய்ய வேண்டும். உங்களுக்கு விளங்குச்சிங்களா? ஆனால் ஜோசப் பிரின்ஸ் இது ஏற்றுக்கிறதுல அவர் என்ன செய்கிறாருன்னா, அவர் எப்போவுமே இவங்க நம்ம லாங்குவேஜில் சொல்லுவோம், உல்டா புல்டாவாக பேசுகிறான்வாங்க. அதில் இவங்க கை தேர்ந்தவர்கள். என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க இவர். இப்போ Who is talking about? So the first chapter is written to the Gnostics among the church because all the letters in those days are read publicly. பாருங்கள், எல்லாவற்றையும் இவங்க நம்ம லாங்குவேஜில் சொல்லுவாங்க, உல்டா புல்டாவாக பேசுகிறாங்கன்னு. இவர் சொல்கிறாரு, இந்த 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தை யோவான் எழுதும் போதே புறஜாதிகளுக்கு எழுதினார் அப்படின்றாரு. அதாவது 1ஆம் அதிகாரத்தை. என்னுடைய கேள்வி, அதிகாரமாக வேதம் எப்பொழுது பிரிக்கப்பட்டது? 1227ஆம் ஆண்டு தான் ஸ்டீப்பன் என்ற ஒரு பிஷப் என்ன பண்ணுறாரு, இந்த சாப்டர் டிவிஷனே ஆரம்பிக்கிறார். அதுக்கு பிறகு தான் ஸ்லோவாக என்ன ஆகுது, அது டெவலப் ஆகுது. யோவான் எழுதும் போது சாப்டர் பை சாப்டர் எழுதலை. ஆனால் இவருடைய வேத அறிவு பாரு எவ்வளோ நல்லா இருக்குது. 1ஆவது அதிகாரத்தில் புறஜாதிகளுக்கு எழுதினாராம். இவங்களுக்கு வேதத்துடைய கான்டெக்ஸ்ட் தெரில. அதனால் அப்பாவி விசுவாசிகளை இவர்கள் ஏமாற்றுகிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், யோவான் எழுதினது அவங்க ஆடியன்ஸ் யாருன்னு கேட்டிங்களா, கூடுதலாக யூதர்கள், யூத கிறிஸ்தவர்கள். கான்டெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்கும்போது கர்த்தருக்காக இவங்க வைராகமாக நின்னாங்க. அதனால் என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு சில பிரச்சனைகள் வருது. இப்போது சபைக்குள்ளாக ஒரு பிரச்சனை, க்னாஸ்டிசிசம் வந்துடுச்சு. அப்போ அநேக தேவ பிள்ளைகள் என்ன செய்கிறாங்களாம் சபையில், க்னாஸ்டிசிசம் என்றால் பாடி இஸ் ஈவில். அதனால் நீ என்ன தான் நீ இந்த பாடியில் பாவம் செஞ்சாலும் அது ஒரு பிரச்சனை கிடையாது, ஏன்னா இது பாவத்தோடு கூட இணைந்தது தான். ஸ்பிரிட் இஸ் குட், அதாவது ஆவி தான் நல்லது. அப்போ ஒரு மனுஷனுக்கு எப்போ உண்மையான ரட்சிப்புனா, இந்த ஆவியை விட்டு அவன் பிரிஞ்சு போகிறான் பாரு, அதுதான் அவனுக்கு உண்மையான ரட்சிப்புன்னு போதிக்கிறது தான் இந்த குனாஸ்டிசிசம். அதனால தான் இந்த ஹைப்பர் கிரேஸ் கூட நீ பாவம் பண்ணால் கூட பரவாயில்ல, ஆண்டவரே நான் நீதிமானன்னு கன்ஃபஸ் பண்ணு, ஆனால் பாவம் செஞ்சுட்டேன்ற அந்த துக்கம் வேண்டான்னு இது சொல்லுதுன்னா அந்த உபதேசம் தான் இந்த உபதேசம். இப்போ உங்களுக்கு விளங்குதுங்களா?
க்னாஸ்டிசிசம் அப்படி இருந்துச்சு. அவங்க அடுத்த லெவலில் என்ன செஞ்சாங்கன்னா, இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வரல. ஏன்னா அவங்கள பொறுத்த வரையிலும் மாம்சத்தில் எல்லாமே பாவம். அப்போ இயேசு எப்படி மாம்சத்தில் வந்திருப்பார்? அதனால தான் சபைக்கு எழுதுகிறாரு, மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை செய்யாதவன் அந்தி கிறிஸ்து என்று. உங்களுக்கு விளங்குதுங்களா? க்னாஸ்டிசிசம் யார் பின்பற்றினது என்றால் புறஜாதிகள் இல்லை. இந்த இடத்துல இந்த கான்டெக்ஸ்டில் சபை அதை செய்யுது. சில விசுவாசிகள் ஒழுங்காக இருக்காங்க, சில விசுவாசிகள் இப்படி இருக்கிறாங்க. ஆனால் இருவருமே சபையில் தான் இருக்காங்க. இப்போது அந்த கார்னல் பீப்புள்ன்றவங்க கொரிந்து சபையில் இல்லையா, எபிசி சபையில் இல்லையா, அதே போல் கலாத்தியர்கள் இல்லையா. அப்புறம் 2 பேருக்கு அட்ரஸ் பண்ணுவார். அதுதான் ஜான் இங்கே சொல்லும் போது யாரை சொல்கிறாருன்னா, கிறிஸ்தவர்கள் தேவ பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவங்க, ஆனால் இந்த உபதேசத்தால் தாக்கப்பட்டு சபைக்குள்ளே வந்து இது பெரிய அளவில் என்ன பண்ணிடுச்சு, சபைக்குள்ளாக பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துடுச்சு. அப்போ சபையில் இருக்கிற விசுவாசிகள்லாம் தேவனுக்கு விரோதமாக அநேக தவறுகளில் ஈடுபட்டாங்க. யோவான் எழுதுகிறாரு, நம்மிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவராக இருப்போம். ஏன்னா க்னாஸ்டிசிசமில் நீ சரீரத்தில் என்ன பாவம் செஞ்சாலும் அது பிரச்சனை இல்லை. அதனால தான் அவர் எழுதுகிறாரு, அப்படி சொல்லாத, நீ பாவம் பண்ணிட்ட, ஆனால் இப்போ தெரிஞ்சுக்க, நம்முடைய பாவத்தை நாம் அவரிடத்தில் அறிக்கை செய்யும் போது நம்முடைய பாவங்களெல்லாம் நம்மை விட்டு நீக்கி நம்மை சுத்தமாக்குறதுக்கு அவர் உண்மையும் நீதியுள்ள தேவனாக இருக்கிறாருன்னு விசுவாசிகள் எழுதுகிறாரு. ஆனால் ஜோசப் பிரின்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை ஃபஸ்ட்டு சாப்டரு அபிவிசுவாசின்றாரு. யோவான் எழுதும் போது ஃபஸ்ட்டு சாப்டர் செகண்ட் சாப்டர்னு எழுதலை. அந்த அடிப்படையே உங்களுக்கு தெரில. நீங்கள் உலகத்தில் இப்பொழுது இருக்கிற எம்என்என் ஸ்காலர் என்டி ரைட்ஸு கேட்டுங்க, கீனரை கேட்டுங்க, ஜேக்கப் செரியனை கேட்டுங்க, டாக்டர் மர்லின் ஜார்னை கேட்டுங்க, டீம் கெல்லரை கேட்டுங்க, இதுக்கு முன்னாடி இருந்த மெட்ஸ்கர் ஆகட்டும், யாராச்சும் ஆகட்டும், இந்த கள்ளோபதேசத்தை ஏற்றுக்கொள்வதே இல்லை, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏனென்றால் தெளிவாக எழுதப்பட்டு இருக்குது, இது விசுவாசிகள் எழுதப்பட்டு இருக்குது. விசுவாசிகள் அதுபோல் என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த கள்ளோபதேசத்தில் அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ இருக்கிற பசங்களாம் கூட பாருங்கள், அப்படி தானே இருக்குது. இந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் நல்லவங்களாம் அதில் போய் விழுந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் இந்த கிரேஸ் காஸ்பலில் விழுந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சத்தியம் இல்லை, இது நூதன சத்தியம். இதில் மாட்டிகிட்டு இருக்காங்களே, நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, இதே போல் ஒரு நிலை தான் அந்த காலத்தில் யோவானுக்கு வந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 யோவான் 2:12, 1 யோவான் 2:18, 1 யோவான் 4:4 பார்த்தோம்னா பிள்ளைகளைன்னு அட்ரஸ் பண்ணுவார். ஏன்னா யோவான் எழுதும் போது ஃபஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் அந்த டிவிஷன் கிடையாது, அப்படியே அவர் லெட்டராக எழுதுகிறாரு. பிறகு தான் அது பிரிக்கப்பட்டது. ஆனால் இவங்க சொல்கிறது பாருங்கள் எப்படி மாட்டுறாங்க. ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து புறஜாதிங்களுக்கு எழுதப்பட்டதான். அப்பட்ட போய் பைபிள் சரியாக தெரிலன்ற அர்த்தம் இவங்க. அதனால தான் பாமர மக்களையும் தெரியாதவங்களையும் இவங்க ஏமாற்றி கொண்டு இருக்கிறது. இவங்க எவ்வளவு பொல்லாதவர்கள் என்று இந்த வீடியோ பாருங்கள். நீ ஏதோ ஒரு மாலுக்கு போகிற, எங்கேயோ போகிற, அது என்ன ஒரு தப்பு பண்ணுற, அப்படி தவறே நீ செஞ்சாலும் ஐயோ தப்பு பண்ணிட்டுமே, கர்த்தருக்கு விரோதமாக பண்ணிட்டுமேன்ற மனசை உனக்கு வேண்டாம். நான் நீதிமான் என்று உணர். பாருங்கள் என்ன சொல்கிறார் பாருங்கள், இதை கடைசியாக இதை பார்த்துருவோம் அவர் சொல்கிறத. When you're out there without the fellowship of the brothers here, when you're out there in Singapore alone, when you're out there in the streets, when you're out there walking in a mall, it's so easy when you fall or whatever to forget all these things and to say, and it cannot be so true. I deliberately sin, then I'm trying to take advantage of grace. நீங்கள் இந்த ஃபெல்லோஷிப்லேருந்து வெளியே போகிறீங்க, அப்போ ஏதோ ஒரு தப்பு நடக்குது. எந்த தவறுனா நீங்கள் எடுத்துக்கலாம், விபச்சாரத்தை எடுத்துக்கலாம், வேக்சிதானத்தை எடுத்துக்கலாம், திருடை எடுத்துக்கலாம், கொலையை எடுத்துக்கலாம், வேறு எந்த பாவனை எடுத்துங்க. வேதத்தில் எழுதப்பட்ட கல்யாட்டு எதனா எடுத்துக்கொள்ளுங்க. எந்த பாவத்தில் நீ விழுந்தாலும் அது குறித்து ஐயோ தேவ கிருபை நம்ம வீணடிச்சிட்டுமே, ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் பண்ணிட்டோமா, அந்த எண்ணமே உனக்கு வேண்டாம். உனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆண்டவரே என்னை நீதிமான் ஆக்கியிருக்கீங்க, அப்படி தான் நீங்கள் சொல்லணும்னு சொல்கிறார் பாருங்க. The devil will try to reason with you all these things, but truth is truth. You are righteous forever. சாத்தான் ஐயோ இந்த மாதிரி நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்ற ஒரு உணர்வை உங்களுக்கு கொடுக்க அனுமதிக்காதீங்க. நம்ம ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டோம்னா இது தவறு நமக்குள்ளே உணர்த்துறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். நம்ம தவறு செய்யும்போது சரியான பாதையில் நடத்துகிறாரா, தவறுன்னு சொல்கிறாரா? வேதத்தின் வேலை என்ன? நம்ம கரெக்ட் பண்ணுவது, நம்ம கண்டிப்பது, ரிபுக் பண்ணுறது, கரெக்ட் பண்ணுறது, போதிக்கிறது, தேவனுடைய அன்பை சொல்கிறது, தேவனோட கூட ஒப்பராக்குறது, இதெல்லாம் தான் வேதத்தின் வேலை. ஆனால் இவர் சொல்லுகிற அந்த பொய்யான, அந்த சாதுரியமான, அந்த சபிக்கப்பட்ட அந்த சாத்தானுடைய வார்த்தையை பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு ஐயோ இந்த தப்பு பண்ணிட்டுமேன்ற ஒரு உணர்வு உனக்கு வேண்டாம். அந்த உணர்வு ஐயோ ஆண்டவருக்கு விரோதமாக, தேவன் ஒருவருக்கே விரோதமாக தப்பு பண்ணிட்டேனேன்ற உணர்வு இருந்தால் தானே மனம் திரும்புவேன்.
அந்த உணர்வு வந்தால் நீ மனம் திரும்பிடுவில்ல, அதனால் அது உனக்கு வேண்டாம். அதனால் ஸ்டில் நான் ரைச்சஸ் அப்படின்னு நினைக்கிறது தான் இந்த பொல்லாத கேடுபாடான இந்த சத்தியம். அதனால தான் அருமையான வாலிபர்களே, அருமையான தேவ ஊழியர்களே, தேவ ஊழியருடைய மனைவிகளே, பிள்ளைகளே, ஒரு நாளும் இந்த கேடுபாடான தவறான போதனைக்கு இடம் கொடுக்காதீர்கள். முக்கியமாக தமிழ்நாட்டில் இது போல் ஆட்டுத்தோலை போற்றி கொண்டு திரிகிற ஓநாய்கள் பெருகி கொண்டு இருக்கிறது. அதனால் அவங்க நடையை பார்த்து, உடைய பார்த்து, பாட்டை பார்த்து, லைட்டை பார்த்து, ஸ்டேஜை பார்த்து மயங்கிடாதீங்க. எந்த ஸ்டேஜ் எப்படின்னா இருக்கட்டும், ஆனால் சத்தியம் தெளிவாக இருக்கிறதா? வேதத்தை தான் போதிக்கிறார்களா அல்லது வேதத்தை திருப்பி போதிக்கிறார்களா? தமிழ்நாட்டிலும் அநேக கிரேஸ் ப்ரீச்சிங், ஹைப்பர் கிரேஸ் என்று சுற்றி கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கே இந்த சத்தியம் தெரியுமா தெரியாது என்று தெரியவில்லை. ஆகவே தேவ பிள்ளைகள் சத்தியத்தின்படி நடங்கள், சத்தியத்தை பேசுங்கள், சத்தமாய் பேசுங்கள். எங்களுடைய சேனலின் நோக்கம் எந்த ஊழியர்களும் குறைத்து மதிப்பிடுகிறதில்ல, குறை சொல்லி பேசுகிறதும் இல்லை. சத்தியத்தை போதிப்போம், சத்தமாய் போதிப்போம். உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இதை குறித்து பேசுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். மே காட் bless you. சார், நீ பாவம் செய்யாமல் பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு தான் கிருபை கொடுக்குறார். கிருபை காலம். அதனால் எந்த கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிய தேவையில்லை, சபையில் எந்த பிரமாணங்களுக்கும் கீழ்ப்படிய தேவையில்லை என்று நீ நினைக்கக்கூடாது. பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிய தேவையில்லை, கிருபையில் வாழட்டும்னு விடுங்க. தேவனுடைய குணாதிசயங்கள் வந்து பல குணாதிசயங்கள் இருக்குது. அது நீங்கள் வந்து ஏதாவது ஒன்றை மாத்திரமே ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பின்பற்றிட்டு அதை மாத்திரமே நீங்கள் வந்து பெருசுபடுத்திட்டு அப்படி போகக்கூடாது.